திருவண்ணாமலையில் தரிசனம் செய்வதற்காக நின்று கொண்டிருந்த பெண் பக்தையின் குழந்தை அழுததால் கதவுகள் திறக்கவில்லை. இதனால் அந்த ஊழியருக்கும் பக்தருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதலான விவரங்களை செய்தியாளர் கிரண் நம்முடைய வழங்க கேட்கலாம். கிரண், என்ன நடந்தது? அந்த பக்தருக்கும் அந்த கோயில் நிர்வாக உறுப்பினருக்கும் என்ன நடந்திருக்கு? விவரமா சொல்லுங்க. வணக்கம் கோபாலகிருஷ்ணன். திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக அண்ணாமலை திருக்கோவில் விளங்கி வருகிறது. இந்த திருக்கோயிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். மேலும் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் விடுமுறை நாட்களில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள், பௌர்ணமி மற்றும் திருவிழா காலங்களில் பல லட்சக்கணக்கான பக்தர்களும் அண்ணாமலையாரை வழிபட்டு 14 கிலோமீட்டர் தூரம் உள்ள கிரிவல சுற்றுப்பாதையை சுற்றி வருவது வழக்கம். அதன்படி விடுமுறை தினத்தில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் கைக்குழந்தையுடன் திருக்கோவிலுக்கு வந்தனர். கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் சுவாமி தரிசனம் செய்து கொள்ள நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்தனர். இந்நிலையில் அவர்களின் குழந்தை கூட்ட நெரிசல் காரணமாக அழத் தொடங்கியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து குழந்தை அழுகையால் குழந்தையின் பெற்றோர் அங்கிருந்து வெளியேற கதவை திறந்துவிட கோரி கோயில் ஊழியர்களிடம் கேட்டுக்கொண்டனர். ஆனால் ஊழியர் திறந்து விடாததால் ஆத்திரமடைந்த பெண் பக்தர் கோவில் ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் சிலர் கதவை திறந்துவிட கூச்சலிட்ட பிறகு கோயில் ஊழியர்கள் கதவை திறந்து விட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறிய ஆந்திரா மாநில பெண் கோவில் ஊழியரை தெலுங்கில் முணுமுணுத்தபடியே வெளியேறிய சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோபாலகிருஷ்ணன், முழுமையான உங்கள் விவரங்களுக்கு நன்றி கிரண்.